அது தூங்குறாங்க, காவலாளி தூங்குறான். கேட்டா என்ன ஆகும்? ஏன் எழுப்பினேன் உன்னை? நீ என்ன தெரிவித்து விட்டு சென்றாய்? மாந்தோப்பிலே காத்திருங்க, ஆமா, நான் வரேன் சொல்றேன். உனக்காக நான் வருகிறேன் என்று தெரிவித்தாயே. ஆமாங்க. ஏன் வரவில்லை? ஒருவேளை உனக்கு திருமணம் முடிந்து விட்டது அல்லவா? ஆகையால் என்னை மறந்து விட்டாயோ என்று உன்னை எழுப்ப வந்தேன். திருமணம் இது ஒரு திருமணம். சும்மா மேலே நம்ம தாலி கட்டலாம். நாம நல்லா முன்ன நேரத்தான். அடடே, தாலி மட்டும்தான் அவனுக்கு. ஆமா, என்ன மேல் பண்ணுவதோ உங்க மேல தான் இருக்கும். என்ன இருக்காதா பின்ன? அதனாலதான் உன் கணவன் உன்னை தேட விடாமல் உடனே துரத்தினேன் பார் கோரிக்கை. இதெல்லாம் என்னுடைய லீலைகள். அப்படியா? என்னங்க அப்படி இருந்தாலும் விழுந்து விட்டிருக்காத மலையிலே இங்கு கனவுகளின் சொல்லத்தாகவே அப்படியா? சர்க்கரை பந்தத்தான் தேன்மழை சிங்கமா இன்பமே உந்தமே பெண்மை அண்ணி எப்போது வர வர சட்டி நேரம் தேடிக்கிட்டு வருகிறோம். புரியடா புரியே. கல்விக்கு போனாலும் ஆமா, வெகு நேரம் ஆகுது, இதுவரை காணல. சரி சரி, அந்த கூட போயிட்டு போயிடா. வெண்பணி தோட்டமோ மல்லிகை தோட்டமோ வெண்பணி கூட்டமோ என்ன பண்ண நம்ம இடுப்பு பிடிச்சி வருதா? உனக்கு என்ன போகுது? எனக்கு நடந்து நடந்து ஓடி ஓடி அவளை பிடிக்கலான்னு பார்த்தா எனக்கு என் காலே வலிக்குதுடா. உனக்கு கால் தான் வலிக்குது. எனக்கு என் முட்டெல்லாம் வலிக்குது, முட்டெல்லாம் வலிக்குது.
ஐயாத்துக்கு போய் சொல்லுங்க. டேய் இத படா நாம ஏன் அவளை தேடி போகணும் டேய் எக்கடிக்கு போறோமா அப்போ கையில நாம இருவரைய பிடிச்சிடணும் டேய் ஆனா ஒண்ணுடா நான் திருடவே சரி ஏப்பமா சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். நீ படுமா நான் பாத்துக்கிறேன் நான் என்ன பாத்துக்கிறேன் அவங்க எப்படி வராங்க நான் பாத்துக்கிறேன் நீ படுங்க காவலை ஜாக்கிரதை கன்ஃபியூஷன் இவன் தான் காவலர் அப்படி மூச்சுன்னு இருக்காங்க அப்படியே உட்காந்துருக்க அந்த மாமா தூங்கலாம நம்ம தூங்க கூடாது தூங்கிட்டாங்க அவனால தூங்கிட்டான் உனக்கு ஒண்ணுமே தெரியாது அண்ணி அண்ணி என்ன நீ எத்திரிக்கடி ஆமா நாம் இருவரும் இந்த இடத்தில் விலை கொண்டிருந்தோம் ஆமா நான் கண் விழித்து பார்க்கும்போது இந்த இடத்துல கிடையவே கிடையாது அப்படி எங்கத்தான் பாரு சாமாத்தியார பயம் போரு காவல் நீனும் வரவே இல்லையா வந்தோடனே பிடிக்க இருக்கிறேன் எப்ப மொத்தமா எப்ப வந்தா அண்ணி ஆமா நாங்கள் இருவரும் கண்ணிழத்தை பார்க்கும்போது இந்த இடத்தில் கிடையவே கிடையாது யாரோ ஒரு ஆணவனை ஆடி பாடி கொண்டிருக்கிறது அவனுக்கு உனக்கு என்ன தலைமை ஆணவனம் சத்தியமாக யாருமே கிடையாது அவன் யாருமே கிடையாது இது அடையாளா இது அட்டும்டா இது யாரு பாக்கும் போது நீ காடு காத்து வரலன்னா அதான் ஒண்ணு இல்லடா நான் தூங்குறீங்களா குறுக்குமா இருந்தது அதோட காத்து வாங்க போனேன்டா போயிருப்பேன் காத்து வாங்க போனேன் அதான் மாந்தோப்புக்கு தான் காட்டு அப்படியா சரி அண்ணனுக்கு திறமை செய்யவில்லையே யாரு இந்த வீட்டுக்கா இருக்கா வந்ததுக்கா சத்துமை பண்ண சத்துமை தெரியுது நான் போய் செய்ய வீட்டுக்கு கடவுளே கண்ட நேரம் நான் மனைவி இருக்கிறேன் நல்ல வெற்றியோட வரணும் என்ன பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் தவறு செய்வேனா சத்தியமா நீ ஊசி அப்படி சொல்லு பாத்தீங்களா நீ இந்த இடமே என்ன வாழ்த்துறாங்க இவன் நல்ல முடியா நல்லா வாழ்த்துறாங்க தெரியுமா ஆமா ஒரு சந்தேகம் இருக்கு போய் வெளியே நாம் இருவரை கண்டது கனவாக இருக்குமா நைட்ல வந்து முனர்ச்சி படம் வந்து ஏற்புமா அவன் தான் வந்து சீனிக்கிறான் போது நமக்கு சும்மான குழந்தை மாதிரி சந்தேகம் போட்டு ஆமா என் மேல சந்தேகம் பண்ணுறீங்க என்ன பண்ண அண்ணி இத பாருங்க உன்னுடைய அருமை தெரியாமல் உன் மீது நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ஒரே களைப்பா இருக்குது நான் செஞ்சு ஒரு லட்சத்து வாங்கி பாரு வருஷம்
ஏய் மாதோ போவேன் அவளுக்கு அவளுக்கு என்ன வந்து இஷ்டமா யார் சௌகரியம் ஆமா. யார் இஷ்டம் நீ ஓட்டுட்டு போவா ஆமா. கட்டு போவா இது உன் இஷ்டம். ஆமா யார் இஷ்டம் நீ தெரியுதியா எப்படியாவா இப்ப யாரை கேட்கறதுக்கு இப்ப யாரை கேட்கறதுக்கு எந்த ஓடியாட்டா ஓடி வந்த நாய் ஓட போது நானும் சேர்த்துக்கிறேன் அனாதியாச்சே நம்ம அண்ணன் கட்டி வச்சுட்டுமேன்னு சொல்லிட்டு டேய் நான் கட்டளவு கட்டல அந்த பொருளை எடுத்து கொடுப்பேன் ரைட்ப்பா என் தெரியும் நான் என்ன நகர எடுத்து கொடுப்பேன் ஆமா. அப்படி ஒரு தவறா நீ தவறா பேசலாமா நீ சாப்பிடுற வள்ளி தட்டு கூட வள்ளி டெல்லி தட்டுடா வலிக்க தட்டுடுவேன் என்ன கணக்கு எடுக்கலாமா டேய் என்ன கணக்கு எடுக்கலாமா கணக்கு எடுக்கலாமா எல்லாம் அவங்க பிடி பண்றா சும்மா நான் எனக்கு தெரியும் எது போய் போய் நீ முட்டுமா ஆமா தம்பி ஐயோ ஐயோ என்ன கண்ணிது அடி என்னன்னு தெரியல காலையில இருந்து மழை தண்ணி மயக்கமா வச்சா ஆமாடா மயக்கமா வந்தா ஆஸ்பத்திரி போலாமா அதெல்லாம் வேண்டாம் அது மட்டும் கிடையாது காலையில இருந்து எதை சாப்பிட்டாலும் வாமிட்டு வருது ஆமா 130 கூல் பண்ணா 130 எதுக்கா போய் வந்தா ஆம்புலன்ஸா ஏன் என்னத்துக்கு அதுக்கு வாங்கிட்டா மீட் வாங்குறான் அது 108 ரூபா பாரியா காலையில இருந்து ஏமா ஒருவேளை மாங்காய் தூண்டுற மாதிரி இருக்குதா ஐயோ என்ன உண்மைகளா மாங்காய் பார்த்தா தின்னு ஆசையா இருக்குடா சாம்பலை பார்த்தா தூண்டுற மாதிரி இருக்குதா அவடா சாமனை தின்னு ஆசையா இருக்குடா புளியாம்பழத்தை பார்த்தா சாப்பிட்ற மாதிரி இருக்குதா சாப்பிட்ற மாதிரி இருக்குதா என்னடா ஏமா எனக்கு என்ன தெரியும் நான் கேட்கறேன் ஆமா ஆமா போட்டேன் என் மயிலு டேய் ஏது நான் என்ன சொன்னேன் நான் தப்பன் பேரு சொன்னேன் இல்ல சாப்பிட்ற மாதிரி இருக்குதாம்மா அவங்க புளியம்பழத்தை அவட டேய் புளிப்பு வகையை பார்த்தா நிறைய தின்னு ஆசையா இருக்குடா ஒண்ணு ஏதா புரியுதாமா புரியலையே என்ன இது போட்டுதான் புள்ளி உனக்கு புரியலையே அடி நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷம் செய்தி சொல்ல போறேன் நீ சந்தோஷம் செய்தியா என்ன செய்தியா நீ அண்ணி இப்ப நானும் டேய் சொல்லுமா நாங்க சந்தோஷமா என்ன விஷயம் அண்ணி நானே இப்போதி 3 மாசம் கர்ப்பமாக்கேன் நீ 3 மாசம் கேட்குறியா அம்மாடியாவா தாத்தாயே தெரியாம நீ கூட எங்க பார்த்தாலும் மேல ஒண்ணு ஒரே மேடையில ஆமா எனக்கும் என் அண்ணிக்கும் திருமணம் நடந்தது ஆமா மட்டும் எப்படி 3 மாசம் ஒரே நாள்ல தாலி கட்டினாங்க அன்றே பொறுப்பு போயிட்டாங்க இப்ப நீ கேளுமா கேளு பணமா கூப்பிட்டு கேளுமா அண்ணி அண்ணி உனக்கும் எனக்கும் ஒரே மேடையில திருமணம் ஆயிடுச்சு ஆமா உண்மைடா என் கணவரும் எங்க அண்ணனும் போருக்கு போயிட்டாங்க எப்படி அண்ணி அடடே இருவருக்கும் ஒரே மேடை திருமணம் நடந்தது ஆமா திருமணம் நடந்த கையோடு போருக்கு போயிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வயிற்று வரக்கூடிய கழுக்கு காண யாரு சொல்லுங்க அண்ணி சொல்லுங்க ஆமா பாருங்க உன்னிட்டு சொல்ல மாட்டேன் யாருக்கு சொல்ல போறேன் அண்ணி இந்த மாதிரி தாய் இல்லாத இருக்கு தாய்க்கு தாயா நீ இருக்கிறீங்க ஆமா நான் என்ன அண்ணி நினைக்கிறேன் வந்து அம்மாக்கு சமம் ஆமா அப்படின்பது ஒரு பெத்த அம்மாக்கிட்ட சொல்ல வேண்டிய சொல்லணும் அவதானே சொல்லுங்க. பாருங்க இந்த கழுகு காலத்தை நீ தெரிஞ்சு அவளுக்கு ஆமா. என்ன செய்தி இந்த கழுகு காரணம் சத்தியத்தை வரவாது சத்தியத்தை வரவாது அண்ணி இத பாருங்க சரி சரி இதை விடுங்க இந்த கழுகு காலத்தை நான் சொல்றேன் இப்போ வாங்க போகலாம் ஏய் நில்லு என்னம்மா? நில்லுடா. நில்லு. அது சொல்ல இதுக்கு காரணம் யாரு எவரு நமக்கு தெரியுதுன்னா உங்க தந்தை இடம் போனா ஏய்
ஆமா இது காரணம் யாருன்னு தெரியல உண்மையை எங்க சொல்ல மாட்டாங்க ஆமா. அதனால எங்க அப்பாவோட அழைத்து சென்று எங்க அப்பா போனா என்ன நடந்தது தங்கச்சி வண்டி ஆமா இந்த என்ன நடந்தது கூப்பிட்டு கேளு என்ன ஒடுங்க கூப்பிட்டு கேளு அப்பா என்னடா என்ன சொல்ற நீ தங்கச்சி பெண்ணு 3 மாதம் கெடுப்பு ஆகுது சந்தோஷப்பா இருப்பாங்க ஒரே பேடியில 3 மாதம் எப்படி இருந்தா அது எனக்கு பெருமை சந்தோஷம் உனக்கு பெருமையா இந்த நாட்டுக்கு ஒரு வாரிசு வந்து பாத்தியாடா பாத்தியா ஏய் நான் போய் நினைச்சா தங்கச்சி கூட மண்ணு தூக்கி வச்சு ஆடினாரு அவங்க பாசம் பாசமே கிடையாது பாசமே கிடையாது உனக்கு என்ன பைத்தியம் பிடிக்கும் ஆமா என் பைத்தியம் மகன் 3 மாதம் கற்பனையா இருக்கு ஆமா நானே சந்தோஷப்படுறேன் அப்பா ஒரே மேடையில 20 திருமணம் ஆச்சு ஆமா திருமணம் நடந்த உடனே போருக்கு போயிட்டாங்க தாலி கட்டானீங்க போருக்கு போன நேரத்துல அந்த 3 மாசத்துல எப்படி கற்பனை ஆயிடுச்சு எப்படி கால் உண்டா எப்படி உண்டாச்சு எப்படி உண்டாச்சு திருமணம் நடந்த உடனே ஒரு நொடி குறைய இல்லை போருக்கு புறப்பட்டு விட்டான் என்னுடைய மகன் என் மகன் இல்லாத நேரத்தை எப்படி என் மகன் அத்தனை உண்மையா கருவுற்று இருக்கின்றாய் அதை நானே நினைச்சு சொல்ல நினைச்சிருந்தேன் ஆனா மறந்து விட்டோமா உண்மைதாமா இப்ப நானே 3 மாத கர்ப்பிணியாக இருப்பதை சந்தர்ப்பம் செய்யணுமாமா தாலி கட்டிய உடனே என்னுடைய மகன் ஒரு நொடி குடுங்கி இல்லாமல் மரக்கட்டு மன்னன் பால் கொடுத்தார் புறப்பட்டு விட்டார் என் மகன் மகன் இல்லாத நேரத்தில் நீ யாருக்கு கருவுட்டாய் இந்த கருவுக்கு காரணம் ஆமா கேளுங்க என்னை வைத்து வரக்கூடிய கருத்து காலத்து சொல்ல வேண்டாம் இந்த கருத்து சத்தியத்தை மறவாதே சத்தியத்தை மறவாதே சத்தியத்தை மறவாதே இப்போதே பற்றி கேட்க வேண்டாம் இதற்கு நேரம் வருவதை அப்போது சொல்றேன் அடி பாவி உன்னுடைய மருமகன் வருங்கால மகாராணி இந்த நாட்டு மகாராணி இந்த கருவுக்கு யார் காரணம் இந்த கருவுக்கு உண்மையை சொல்லுங்க என்றால் நேரம் வரும்போது கொள்ளுகிறேன் தாயே இப்ப சொல்ல காரணம் யார் இப்ப சொல்ல முடியாது